விஜய் மறைவனை இன்னும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காவேரி பார்த்த சந்தோஷத்துலேயே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே பொண்ணை தாத்தா வந்துட்டு காவேரி பார்க்க போகிறேன்னு சொன்னியே பாத்தியாடா பேசினியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தாத்தா பேச முடியும், அவகிட்ட நான் எப்படி பேச முடியும், அந்த 5 வருஷமாக அவளுக்கு சுத்தமாக என்னை பற்றி எந்த ஒரு ஞாபகமும் இருக்காது, என் பேர் கூட அவளுக்கு ஞாபகம் இருக்காது, என்னை பார்த்தா கூட அவளுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்டுன்னு கூட அவளுக்கு ஞாபகம் இருக்காது, நான் போய் எப்படி பேச முடியும், அதை இப்படி பிரித்து இவ்வளோ பெரிய கேப் உண்டாக்கி விட்டீங்களே. ஆனால் சும்மா மட்டும் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக அவளுக்கு திரும்ப ஞாபகம் வரும், ஞாபகம் வர வைப்ப நான் திரும்ப அவளோட சேரத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி டே இல்லைடா அது வந்து தாத்தா போதும் தாத்தா நீ தனியாக விடுங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு அம்மா விடுறக்காக போகிறாங்க. இங்கே காவேரி வந்துட்டு கரெக்டாக வந்து விஜய் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு எதுக்குங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிற, ஒரு வேளை எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் யாருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அம்மு நீ ஸ்கூலுக்கு கிளாஸ்க்குள்ளே போ, மிஸ் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மு நீ உள்ளே போமா, நான் உங்கள் அப்பாட்ட கொஞ்சம் பேசிட்டு வரணும், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்னங்க சொல்லுங்கள் காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லியே தெரியாத மாதிரியே பேசுகிறாரு விஜயும். இல்லை நேற்று நான் எதேச்சியாக வந்துட்டு எங்கள் அம்மாவுடைய ஃபோன் பழைய ஃபோன் ஒன்று இருந்தது, ரொம்ப நாள் ஒர்க் ஆகாமல் இருந்தது, சரி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குமேன்னு சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அதில் தெரிஞ்சது, அதில் ஃபோட்டோ ஃபுல்லாக நானும் நீங்களும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உண்மையால் தானா, ஏன் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் அம்மாட்ட கேட்டது அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி ஒன்றும் இல்லை காவேரின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாங்க, எதுவுமே இல்லை என்கிட்ட யார்கிட்ட என்ன கேட்கனே தெரில, அதான் உங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்ல அதனால தான் நேர்லேயே வச்சு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் அது மட்டும் இல்லாமல் நான் நேற்றுலேருந்து எனக்கு அப்படியே கையும் ஓடல காலும் ஓடல, எதுக்கு இப்படிலாம் மறைக்கணும், உண்மையாலுமே நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, எனக்கு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் வந்துட்டு எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், அந்த 3 வருஷத்தில் நடந்தது கடைசியாக நடந்தது எல்லாமே எனக்கு மறந்து போச்சு, அதனால் எங்கள் வீட்டில் எல்லாமே சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்போ கடைசி இது என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, எனக்கு இன்னும் எதுவுமே புரியலங்க, ஏங்க உண்மையாலுமே நீங்கள் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலங்க, தலையே வெடிச்சிரும் போல இருக்குது, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னங்க ஃபஸ்ட்டு, உங்கள் பேரே எனக்கு தெரிலங்க, ஆனால் எல்லா ஃபோட்டோலையும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி நான் தான் உன் வீட்டுக்காரன் தான், ஆனால் என்னை பேர் கூட உனக்கு தெரியாமல் இருக்கேன், இந்த சூழ்நிலையில் இருக்கிறப்ப நான் எப்படி உங்கள்கிட்ட நான் வந்து எல்லாத்தையும் நான் சொல்ல முடியும், சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. என்னங்க நீங்களும் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க, என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள், எனக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷனுங்க, அப்போ உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அப்போ இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தையா, அம்மு நம்மளுடைய பொண்ணா அப்படின்னு எல்லாம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் ஆமாம் காவேரி நம்ம குழந்தை தான், என் பேர் விஜய் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேர் விஜயா, இந்த பேர் கேட்டாவே எனக்கு இந்த கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி ஆக மாதிரி இருந்தது, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே அப்படியே கண்ணில் தண்ணியோடு நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு காவேரி நான் வந்துட்டு நீ உன்னை நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, எங்கள் வீட்டிலே நீ இறந்துட்டேன்னு சொல்லி நம்மளை சொல்லி பிரித்து வச்சுட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ தான் எனக்கு நீ எனக்கு கால் பண்ணப்போ தான் உன் குரலை கேட்ட குரலை நம்ம காவேரி குரலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறம் என் தாத்தாட்ட போய் கேட்டதுக்கப்புறம் அவரும் ஆமாம் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு காவேரி என்னங்க உண்மையால தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நான் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு நம்பிக்கை வரலையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எப்படியாவது கண்டிப்பாக உங்கள் மனசு மாறிடும், ஏன்னா 5 வருஷம் பிரிஞ்சிருந்தோம் ஆனால் திரும்ப வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சந்திச்சிட்டோம்ல, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், நான் எப்படியாவது கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும், நம்ம ஒன்றும் சேர்ந்துருவோம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீங்களே வந்துட்டு நீயே வந்து இப்போ ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு ஞாபகம் வருமா வராதா எனக்கு அது தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு என் கூட இருந்தீங்கன்னா உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம்லாம் வர செய்யும், நீ எங்கள் வீட்டுக்கு கம்முன்னு வந்துடு, நம்ம போயிடலாம், நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கலாம், அந்த அம்மாவை பார்த்தியா குழந்தையிலேருந்து அம்மா பாசமே தெரியாமல் போயிடுச்சு, ஏன் காவேரி உனக்கு எல்லா ஞாபகம் இருந்திருந்தா இப்படி தான் உன் பொண்ணை இப்படி தனியாக அம்போன்னு விட்டுருந்துருப்பியா, இல்லை என்னைத்தான் கஷ்டப்படுறா விட்டுருந்துருப்பியா, சொல்லு பார்க்கலாம், நீ எப்பேற்பட்டவை, நீ எப்படி குள்ளங்கையில் வச்சு தாங்கின, எல்லாமே மறந்துருச்சுல உனக்கு சுத்தமாக, எதுக்கு கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு பாரத்தை கொடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே விஜய் வந்து ரொம்ப உருகி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு அந்த இடத்த விட்டு அந்த பக்கம் போகணுன்னு கூட தோணல, பெல் அடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு நான் கிளம்புறேங்க ஈவினிங் பேசலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே திரும்ப பார்த்துட்டே விஜய் பார்த்துட்டே போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னு வந்துட்டு அடுத்தது இல்லை இதுக்கு மேலே நம்ம இங்கே எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், நம்ம போய் ஆன்ட்டிக்கிட்டே பேசுவோம், ஆன்ட்டி நம்மளை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உடனே வந்துட்டு விஜய் வந்து கிளம்பி காவேரி வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போன ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க, யார் இந்த டைமுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் ஓப்பன் பண்ணுறப்போ இங்கே வந்து விஜய் நிற்கிறத பார்த்தோன்னா அப்படி ஷாக் ஆகுறாங்க. தம்பி நீங்களா, மாப்பிள்ளை நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எனக்கு தெரியுதா ஞாபகம் இருக்குதாங்க அத்தை, நான் ஒருத்தர் இருக்கிறதே உங்களுக்கு தெரியுமாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மாப்பிள்ளை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் வந்து என்னை பார்க்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, காவேரியில் பார்த்தது விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல வராங்க. அவளும் வந்து கேட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நேற்று தான் அந்த ஃபோனை எடுத்துட்டு ஃபோட்டோவை கேட்டுகிட்டே இருந்தால் எனக்கு என்ன சொல்கிறதே தெரில, உங்கள் தாத்தா வேறு வந்துட்டு நீங்கள் தவறிடுவீங்க மாதிரி சொல்லிட்டாரு, அதனால தான் நாங்கள் வந்துட்டு போதுங்க அத்தை, நீங்கள் ஒரு தடவையாவது வந்துட்டு என் குழந்தை பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக நீ பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கேப் இருந்திருக்காது, கண்டிப்பாக காவேரியை நான் பார்த்துருந்துருப்பேன், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இப்போ என்ன தான் முடிவு பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், அவள் மறந்ததோ
இப்போ நினச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் அவளை தனியாக விட்டு போகிறக்கு எனக்கு வந்து இனிமேல் மனசு இல்லை. நான் அவளோட சேர்ந்து வாழத்தான் போகிறேன். அதுக்கு என்ன வழியும் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து தானே பிரித்து வச்சிங்க. எனக்கு தெரியாது அவளுக்கு ஞாபகம் வருதோ வரலையோ, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவளோட நான் சேர்ந்து வாழணும். அவள் என் கூட இருக்கிறப்போ கண்டிப்பாக அவளுக்கு எல்லா ஞாபகம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற இல்லை இது சிரிப்பாக வருமா, கொஞ்ச நாள் கிட்ட எல்லாமே அவகிட்ட எடுத்து சொல்கிறேன். முக்கால்வாசி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அவளுக்கு எவ்வளோ புரிஞ்சுன்னு தெரில. என்னதான் இருந்தாலும் கூட தான் வாழ்ந்தப்போ இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து அவளுக்கு கண்டிப்பாக மறந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் யோசிக்கிறப்போ எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு என்னமோ சொல்கிறீங்க மாப்பிள்ளை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கும் வந்துட்டு நீங்களும் அவளும் சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், பேத்தியுடைய ஃபோட்டோ மட்டுமாவது காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோட்டோ என்னங்க ஃபோட்டோ, இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு வர போகிறப்போ இங்கே வந்து நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். நீங்கள் இப்போ அம்மாவை பாருங்கள், இல்லைன்னா அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கே வரனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி பரவாயில்லைங்க எல்லாம் ஞாபகம் தெரியட்டும் அவளுக்கும் தெரியும்ல இன்றைக்கி இவளுக்கு இப்போவே நான் சொன்னதெல்லாம் வச்சு அப்போ இதுதான் என் குழந்தைய அப்படின்னுலாம் பேசிட்டு போனா. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர செய்யும். இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக எல்லாமே மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண அவள்கிட்ட எதாவது சொல்ல சொன்னாலும் நான் எல்லாமே சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்துட்டு இப்போது எப்படி சொன்னாலும் நான் அதை கேட்கவும் தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு காவேரி சாயந்தரமாக போய் குட்டி காவேரி அம்மாவை கூப்பிட்றக்காக போகிறாரு. அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இங்கே காவேரியும் வந்து வராங்க. வந்தோன்னே வந்துட்டு காவேரின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு பழசான சுத்தமாக ஞாபகம் இல்லை. இந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு நம்ப முடியாமல் இல்லை. என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா காலையிலேருந்து மிஸ்ஸும் நீங்களும் ஏதோ பேசிகிட்டே இருக்கீங்க, ஒன்றுமே எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சரிடா அம்மு நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நம்ம வீட்டுக்கு தானேப்பா போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அப்படி கேட்குற? இல்லைப்பா நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களா, ஒரு வேலைக்கு இது நம்ம மிஸ்ஸோட வீட்டுக்கு எனக்கு கூட்டு போகிறீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிஸ்ஸோட வீட்டுக்கு தான்ப்பா போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவரி கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் வீட்டுக்கு தான், வாங்க போகலாம், அங்கே தான் போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எதுக்கு அங்கே வரீங்க நீங்கள், ஏன் வரக்கூடாதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அதுக்கு இல்லை, வாங்க போகலாம், நம்பிக்கையாக வாங்க, கூட்டிகிட்டு போக, வேற எங்கேயும் கூட்டி போயிட மாட்டேன், அம்மா கூட தானே இருக்கா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரியும் காரில் ஏறி உட்காராங்க. ஏறி உட்காந்தோன்னா காரில் சீட் பெல்ட் போட்டோன்னே காவேரிக்கு அப்படியே வந்துட்டு பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி அப்படியே வந்து போகுது மைண்டுக்குள்ளே. அப்படியே எனக்கு அப்படி தலையை பிடிச்சிட்டே உட்காராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் விஜய் கேட்குறாங்க. இல்லை தலை அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்குது, பழசெல்லாம் ஏதோ இன்னமோ மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் இனிமேல். இவ்வளோ தூரம் நான் வந்து பார்க்க மாட்டோமா நீ இருக்குன்னு நினச்சில, ஆனால் உண்மையாலுமே இப்போ உயிரோடு உன்னை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு என் மனசுக்குள்ளே எனக்கு நான் இது வந்துருச்சு, அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி அப்படியே ஆசையாக பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே அப்போனா நான் முன்னாடி எவ்வளோ லக்கியஸ்ட்டாக இருந்திருப்பேன் இவரை கல்யாணம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காவேரி ஒரு சில நினைக்கும். அப்படியே பார்த்துட்டு அவங்களே மறந்து அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு மிஸ் என்ன மிஸ் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எங்கள் அப்பாட்ட மட்டும் பேசுகிறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் அப்பா எதுக்கு போய் இவங்க வீட்டுக்கு நம்ம மிஸ் வீட்டுக்கு இப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்குறாங்க. அதுவாடா உனக்கு ஒரு புதுசு சொந்த ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புது பாட்டியா, ஐ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க.